ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான பச்சை பயிறு தோசையும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷனில் ஒரு இஞ்சி சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்திங்கன்னா பச்சை பயிறு தோசை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி உளுந்து இல்லாமல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிற இந்த பச்சை பயிறு தோசையை ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு முழு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவு இட்லி அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை நார்மல் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம். இது மூணையும் தண்ணியில் நல்லா 2 முறை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்துருங்க. 4 மணி நேரம் குறைஞ்சது ஊறினா தான் பயிர் நல்லா அரைப்படும். இட்லி ஊற்றினாலும் சரி, இல்லை தோசை ஊற்றினாலும் சரி, நல்லா சாஃப்டாக வரும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு சில பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 இஞ்சி துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா கொழுப்பை ரொம்ப ரொம்ப கரைக்கக்கூடியதுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, இல்லை நைட்டு டின்னருக்குமே சரி இந்த தோசையை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிட வேண்டிய தோசை. இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி தழை அந்த தண்டோடையே சேர்த்துட்டு இந்த மாதிரி 1-2 க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறைப்பாக அரைப்பட்டாலே போதுமானது. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பயிறு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கிறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரு கொள்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். ஒரு 90% அரைப்பட்டாலே போதுமானது. லைட்டாக நரன்னு இருந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 95% நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு அரைச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்திடலாங்க. புளிக்க வைக்கணுன்ற அவசியமே இல்லை. தேவைப்பட்டால் புளிக்க வச்சுக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். இதில் சேர்த்துருக்கிற கருவேப்பிலை சரி, இஞ்சியும் சரி, கொத்தமல்லி தழை எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க. வாரத்தில் 2லேருந்து 3 முறை இந்த தோசை செய்து சாப்பிட்டீங்கனாலே வெயிட் ரெடியூஸ் ஆகுறது நல்லாவே தெரியும். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சட்னிக்குரிய பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 2 கருகாதபடிக்கு வறுத்தெடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் லைட்டாக வறுபட்டு வந்தோடனே இஞ்சி ஒரு 50 கிராம் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் காட்டமாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப காரம் எடுத்து கொடுக்காது. அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இந்த சட்னிக்கு மெயினாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இஞ்சி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் 7 மிளகாய் வரைக்கும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நல்லா சுள்ளுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாவோட டேஸ்ட்டை விட இஞ்சியோட டேஸ்ட்டு தான் நல்லா தூக்கலாக இருக்கணும். அதனால் இஞ்சி காரமாக இருக்கிறதுனால நான் மிளகாய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்தோடனே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி நிறைய ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான சட்னியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த தோசைக்கு நல்லா இருக்கும். மெயினாக இஞ்சி சட்னி, கார சட்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த தோசை செய்தால் மட்டும்தான் இந்த சட்னி செய்யணும்னு இல்லைங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நெஞ்செரிச்சல், ஒரு மாதிரி வயிறு பொறுமலாக இருக்கிறவங்களுக்கெலாம் அடிக்கடி இந்த சட்னி செய்து கொடுங்க, ரொம்பவே நல்லது. அது மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி இஞ்சி சட்னி வச்சு கொடுக்கும்போது நல்லா பசியை தூண்டி சாப்பிட்ற உணர்வை கொடுக்கும். அதனால் வீட்டில் அடிக்கடி இந்த சட்னி செய்து கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தோசைக்கல்லை சீசனிங் பண்ணிக்கலாம். இதில் 1.5 கரண்டி அளவு மாவு எடுத்துருக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கல் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் மாவை ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக தோசை ஊற்றுறதுக்கு வந்துடுங்க. மாவு புளிக்காமலே தோசை நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வரும். இதில் நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதை லைட்டாக திருப்பி விடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு. எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் கடாயில் மட்டும்தான் வரும்னு இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல்லையுமே இந்த தோசை நல்லா சூப்பராக வருங்க. ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ஒரு சைடு மட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 சைடு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்ம நார்மல் தோசை மாதிரி வரும். நீங்கள் எப்படி தோசை ஊற்றினாலும் இந்த தோசை ரொம்பவே சூப்பராக வருங்க. நான் மூடி போட்டு வச்சு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சுற்றிலும் எண்ணெய் விட்டுருக்குறேன். தோசை ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுடலாம். கலர் லைட்டாக நடுவில் மட்டும் கோல்டன் கலர் வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுனாலே தோசை நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃப்ரிட்ஜில் அடிக்கடி மாவாட்டி வச்சு தோசை செய்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக மாவை ஊற வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான பயறு தோசையை செய்து சாப்பிடும்போது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அது மாதிரி வெயிட் லாஸும் நல்லாவே குறையும். ஆரோக்கியமான தோசை ரெசிபியும் கூட. பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான ஒரு பச்சை பயிறு தோசை ரெடி பண்ணிட்டோங்க. இது கூடவே நம்ம செய்து வச்சுருக்கிற கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா சும்மா அப்படி இருக்கும். வாரத்தில் ஒரு 2 நாளாவது கண்டிப்பாக இந்த தோசை செய்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான தோசை ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் தோசை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.